Hello students, இன்னைக்கு நாம பார்க்க போறது moment of inertia of a different rigid bodies. அதாவது வேற rigid bodiesக்கு shaped bodiesக்கு moment of inertia-வை நாம calculate பண்ண போறோம். அதுல first பாத்தீங்கன்னா moment of inertia of a thin circular ring. So circular ringக்கு நாம ஒரு moment of inertia அதோட moment of inertia எப்படி இருக்கும் அப்படின்றத பார்ப்போம். So first of all ஒரு circular ring ஒன்றை imagine பண்ணிக்குவோம். So this is a circular ring. இந்த மாதிரி ஒரு ரிங் ஒன்றை இமேஜின் பண்ணிக்கோங்க. சர்க்குலர் ரிங். ஸோ இப்போ இந்த சர்க்குலர் ரிங்குக்கு சென்டர் ஆக்சிஸ் அதாவது மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா கால்குலேட் பண்ணணும் இல்லையா, அதுக்காக நம்ம ஒரு சென்டர் ஆக்சிஸ் ஒன்று நம்ம இமேஜின் பண்ணிக்குவோம். சென்டர் ஆக்சிஸ், ஏன்னா இந்த ஆக்சிஸை பேஸ் பண்ணி தான் நம்மளுக்கு இந்த ரிஜிட் பாடி வந்து ரொட்டேட் ஆகும். ஸோ அதனால் சென்டர் ஆக்சிஸ் ஒன்று நாம் இமேஜின் பண்ணிக்குவோம். இந்த ஆக்சிஸை பேஸ் பண்ணி இது ரொட்டேட் ஆகணும். ரொட்டேட்டட் வித் அன் ஆங்குலர் வெலாசிட்டி ஒமேகா. சரிங்களா? இப்போ இந்த பாயிண்ட் வந்து ஆரிஜின் அண்ட் நெக்ஸ்ட் வி ஆர் கோயிங் டு கன்சிடர் எ ஸ்மால் போர்ஷன். இந்த மாதிரி ஒரு ஸ்மால் போர்ஷன் ஒன்று கன்சிடர் பண்ணிக்குவோம். அந்த ஸ்மால் போர்ஷன் இந்த ரிங்கில் வந்து எங்கே வேணாலும் கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து இந்த போர்ஷன் வந்து ஸ்மால் போர்ஷனாக இமேஜின் பண்ணிக்கிறேன். ரைட்டுங்களா? இது வந்து ஸ்மால் போர்ஷன். இந்த ரிங்குடைய டோட்டல் மாஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும் இல்லையா. ஸோ டோட்டல் மாஸ் வந்து எம்னு வச்சுக்குவோம். அதோட லென்த்து அதாவது சர்க்கம்ஃபரன்ஸு. ஸோ சர்க்கம்ஃபரன்ஸ் வந்து 2πr அப்படி வச்சுக்கோங்க. இப்போ இது என்னன்னு கேட்டிங்கன்னா இது ரேடியஸு. அட் த சேம் டைம் இதை நாம் என்ன வச்சுக்கலாம், டிஸ்டன்ஸ் பிட்வீன் த ஆரிஜின் அண்ட் த ஸ்மால் போர்ஷன் அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த ஸ்மால் போர்ஷனோட டிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா, இந்த டிஸ்டன்ஸ் வந்து dx. ஸ்மால் போர்ஷனோட மாஸ் வந்து என்னது, மாஸ், இந்த இதோடைய மாஸ் வந்து dm. சரியா? ஓகே. இப்போ இந்த ஆக்சிஸை வந்து நம்ம y டேஷ்னு வச்சுக்குவோம். ஸோ திஸ் இஸ் y அண்ட் y டேஷ். ஓகே. இப்போ நம்ம மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா இதுக்கு கால்குலேட் பண்ணுவோம். இது வந்து சப்டிவிஷன் ஏ. ஒவ்வொரு கேஸ் நம்ம பார்க்க போகிறோம். இது சப்டிவிஷன் ஏ வந்து நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா, மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் அ ரிங், மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா வந்து எப்படி கால்குலேட் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஆஃப் அ ரிங் அபவுட் அன் ஆக்சிஸ், அபவுட் an axis through its center, through its center. So and also the moment of inertia calculate பண்ணோம் இல்லையா, அந்த ஆக்சிஸ் எப்படி இருக்கும்னா அந்த ரிங்குக்கு பெர்பெண்டிகுலராக இருக்கும். through its center and perpendicular to the ring. இப்போ நாம் வந்து மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா கால்குலேட் பண்ணுறதுக்கு ஃபார்முலாவை ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணிக்குவோம். ஸோ மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா முதல்ல நம்ம அந்த ஸ்மால் போர்ஷன் இருக்கு இல்லையா, அதுக்கு தான் நம்ம மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஹோல் ரிஜிட் பாடிக்கு கால்குலேட் பண்ணிக்குவோம். ஸோ மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஃபார் எ ஸ்மாலர் போர்ஷன். ஸோ அந்த ஸ்மாலர் போர்ஷனுக்கு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா எப்படி எழுத்துக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டிஐ இஸ் ஈக்குவல் டு டிஎம் இன்டு ஆர் ஸ்கொயர். இது வந்து ஸ்மாலர் போர்ஷனுக்கு உண்டான மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவை நம்ம எழுதிட்டோம். இந்த ஃபார்முலா வந்து வேறு ஒன்றும் கிடையாது. இந்த ஃபார்முலா வந்து நீங்கள் வந்து வேறு ஒன்றும் நினைக்க வேண்டாம். இது என்னன்னு கேட்டிங்கன்னா, இட் இஸ் ஜஸ்ட் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஐ இஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்ட்டு டிஸ்டன்ஸ் ஸ்கொயர். இந்த மாஸ் அப்படின்றது நம்மளுக்கு ஸ்மாலர் போர்ஷனுடைய மாஸாக நம்ம கன்சிடர் பண்ணிக்குவோம் டிஎம். அண்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த ஆக்சிஸ் அண்ட் த ஸ்மாலர் மாஸ் வந்து எவ்வளவு, ஆர். ஸோ அந்த டிஸ்டன்ஸ் ஸ்கொயருக்கு தான் ஆர் ஸ்கொயர் போட்டிருக்கேன். ஸோ டேக்கிங் இன்டெகிரேஷன் ஆன் போத் சைட்ஸ், இன்டெகிரல் டிஐ that will be equal to integral dm into r square. So therefore I is equal to integral dm r square. This is equation number 2. இப்போ நம்ம என்ன அடுத்து கால்குலேட் பண்ண போகிறோம் அப்படின்றத பார்ப்போம். இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, லீனியர் மாஸ் டென்சிட்டி எடுத்துக்கலாம். ஏன்னா இது ரிங் இல்லையா. ஸோ அப்போ நம்ம கட்டாயம் என்ன எடுத்துக்கலாம், லீனியர் மாஸ் டென்சிட்டி. லீனியர் மாஸ் டென்சிட்டி என்ன சொல்ல வருது, லாம்டா இஸ் ஈக்குவல் டு
மாஸ் பெர் யூனிட் லென்த்னு சொல்ல வருது. ஸோ அப்போ மாஸ் பெர் யூனிட் லென்த் பை லென்த். ஸோ அப்போ மாஸ் போட்டுக்குங்க, யூனிட் லென்த். லென்த் அப்படின்றது இங்கே வந்து சர்க்கம்ஃபரன்ஸ். அப்போ 2πr. சரிங்களா, ஈக்குவேஷன் நம்பர் 3. இப்போ இதே இது லீனியர் மாஸ் டென்சிட்டி வந்து ஃபார் ஸ்மாலர் போர்ஷனுக்கு எப்படி எழுதலாம்? ஸ்மாலர் போர்ஷன். இப்போ இந்த ஸ்மாலர் போர்ஷனுக்கு வந்து லீனியர் மாஸ் டென்சிட்டி வந்து லாம்டா இஸ் ஈக்குவல் டு dm, அதோட லென்த் வந்து dx. ஓகேயா? ஸோ இப்போ இதிலிருந்து எனக்கு என்ன வேணும் அப்படின்னா dm வேணும். அப்போ dm இஸ் ஈக்குவல் டு லாம்டா இன்ட்டு dx. ஓகேவா? ஸோ லாம்டா இன்ட்டு dx. இப்போ இதை ஈக்குவேஷன் நம்பர் வந்து 4ன்னு வச்சுக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து சப்ஸ்டியூட் ஈக்குவேஷன் 3 இன் ஈக்குவேஷன் 4 we get. இப்போ நம்ம வந்து ஈக்குவேஷன் 3 வந்து 4ல் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். அப்போ dm இஸ் ஈக்குவல் டு என்ன வந்துடும்? லாம்டாவோட வேல்யூ வந்து m டிவைடட் பை 2πr இன்டூ dx. ரைட்டுங்களா? ஈக்குவேஷன் நம்பர் 5. அடுத்து நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு கிடைச்சிருக்கிற இந்த dmோட வேல்யூவை மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவில் சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். அப்போ சப்ஸ்டியூட் ஈக்குவேஷன் 5 இன் ஈக்குவேஷன் 2 we get. இப்போ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம்னா I is equal to integral dmக்கு பதிலாக அதை போட்டுருவோம் m டிவைடட் பை 2πr. அண்ட் ஆல்சோ அந்த ஈக்குவேஷன் 2ல் ஒரு r ஸ்கொயர் இருக்குது, அதையும் போட்டுருங்க, இன்டூ dx. ரைட்டுங்களா? இப்போ நம்ம லிமிட் வந்து எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா 0லேருந்து 2πr வரைக்கும் எடுத்துக்கலாம் லிமிட். ஏன்னா ஒரு ஃபுல் சர்க்கம்ஃபரன்ஸ்ன்றனால 0 to 2πr நம்ம எடுத்துக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் என்னென்ன கேன்சல் பண்ண முடியுமோ கேன்சல் பண்ணி ஒரு ஆர் கேன்சல் பண்ணிவிட்டு ரிமைனிங் வந்து கான்ஸ்டன்ட் டேர்ம் எல்லாத்தையும் வெளியில் எடுத்துருவோம். அப்போ m டிவைடட் பை mr டிவைடட் பை 2π இதை நம்ம வெளியில் எடுத்துட்டோம்னா இன்டெக்ரல் 0 to 2πr உள்ள மட்டும் என்ன இருக்கும்? dx மட்டும் இருக்கும். ஸோ I இஸ் ஈக்குவல் டு mr டிவைடட் பை 2π. இப்போ இன்டெக்ரல் dxனா x. ஸோ லோயர் லிமிட் 0, அப்பர் லிமிட் 2πr. அப்போ நம்ம அப்பர் லிமிட் லோயர் லிமிட்டை சப்ஸ்டியூட் பண்ணோம்னா I இஸ் ஈக்குவல் டு நம்மளுக்கு என்ன வந்துடும்? mr டிவைடட் பை 2π. ஸோ ப்ராக்கெட்டில் 2πr மைனஸ் 0. ரைட்டுங்களா? ஸோ அப்போ I இஸ் ஈக்குவல் டு mr டிவைடட் பை 2π இன்ட்டு ஒரு 2πr. ஸோ இப்போ நம்மளுக்கு 2π கேன்சல் பண்ணிட்டோம்னா ஃபைனலி மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா வந்து என்ன கிடைக்கும்? mr ஸ்கொயர் அப்படின்னு நம்மளுக்கு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா கிடைக்குது. ரைட்டுங்களா? இப்போ நம்மளுக்கு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா கிடைச்சிச்சு. இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் 6ன்னு வச்சுக்குவோம். ஸோ அப்போ மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் ரிங் வந்து என்னது? I இஸ் ஈக்குவல் டு mr ஸ்கொயர். ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இப்போ நம்மளுக்கு இதுக்கு ரேடியஸ் ஆஃப் கைரேஷன் இருக்குமா அப்படின்னா இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். ரேடியஸ் ஆஃப் கைரேஷன் இருக்கும். இப்போ ரேடியஸ் ஆஃப் கைரேஷன் அப்படின்றத நம்ம கால்குலேட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா, இப்போ ரேடியஸ் ஆஃப் கைரேஷன் ஜென்ரலாக வந்து ரேடியஸ் ஆஃப் கைரேஷனுடைய ஃபார்முலா வந்து கைரேஷன். ஸோ ரேடியஸ் ஆஃப் கைரேஷன் இஸ் I இஸ் ஈக்குவல் டு mk ஸ்கொயர். சரியா? ஈக்குவேஷன் நம்பர் 7. இப்போ நம்மளுக்கு இது ரெண்டையும் கம்பேர் பண்ணுறோம். கம்பேர் பண்ணும் பொழுது mk ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு mr ஸ்கொயர். ஸோ நம்மளுக்கு கேன்சல் பண்ணிட்டோம்னா k ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு r ஸ்கொயர். அப்போ ஸ்கொயர் ரூட் எடுத்துட்டிங்கன்னா k இஸ் ஈக்குவல் டு r. அப்போ அதோடைய ரேடியஸ் ஆஃப் கைரேஷன் நம்மளுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா அந்த ரேடியஸ் தான் ரேடியஸ் ஆஃப் கைரேஷனாக கிடைக்குது. ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு ரேடியஸ் இருக்கு இல்லையா, ரேடியஸ் ஆஃப் ரிங்கு தான் இந்த இடத்துல ரேடியஸ் ஆஃப் கைரேஷன். ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன கால்குலேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா கொஞ்சம் பாருங்கள். இந்த ரிங்குடைய பெர்பெண்டிகுலர் ஆக்சிஸ் இருக்கு இல்லையா, பெர்பெண்டிகுலரில் ஒரு ஆக்சிஸை கன்சிடர் பண்ணி அந்த ஆக்சிஸ்க்கு நம்ம இதுக்கு வந்து என்னது மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவை கால்குலேட் பண்ணிட்டோம். ஓகே, இப்போ ஒருவேளை சப்போஸ் இந்த மாதிரி கால்குலேட் பண்ணால் என்ன செய்யலாம்? அதாவது சப்டிவிஷன் பி வந்து மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் a ring about a tangent perpendicular to its plane. A tangent perpendicular to its plane.
அதாவது என்னன்னா, இனிமே நாம the parallel access theorem, perpendicular access theorem அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி உள்ள ப்ரீவியஸ் பார்ட்டில் நான் உங்களுக்கு வந்து அதை போட்டிருக்கேன். அந்த வீடியோ பாருங்கள். அதில் parallel access theorem, perpendicular access theorem நம்ம அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கணும். சரிங்களா? இப்போ நான் வந்து எப்படி மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா கால்குலேட் பண்ணுறேன்னு பாருங்கள். இப்போ அதே மாதிரி ரிங்கை கன்சிடர் பண்ணிக்குவோம். இப்போ ரிங் வந்து நம்ம ஆல்ரெடி ஏற்கனவே கன்சிடர் பண்ண மாதிரி ரிங்கை கன்சிடர் பண்ணிக்கிறேன். கன்சிடர் பண்ணிவிட்டு இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்ன பண்ணிட்டோம், சென்டரில் ஒரு ஆக்சிஸை பேஸ் பண்ணி அந்த ஆக்சிஸ்க்கு நம்ம மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவை ஆல்ரெடி நம்ம கால்குலேட் பண்ணிட்டோம். ஸோ இதுதான் அந்த சென்டர் ஆக்சிஸ், ரைட்டுங்களா? இதுதான் அந்த சென்டர் ஆக்சிஸு. இந்த சென்டர் ஆக்சிஸ் வந்து ஒய் டேஷ். ஸோ இந்த சென்டர் ஆக்சிஸ்க்கு ஆல்ரெடி நாம் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா வந்து என்ன கால்குலேட் பண்ணிட்டோம் அப்படின்னா, இதை வந்து ஐ சென்டர்னு கூட வச்சுக்கலாம். இஸ் ஈக்குவல் டு எம்ஆர் ஸ்கொயர் அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டோம். ஐ சென்டர் வந்து எம்ஆர் ஸ்கொயர் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஓகே, இப்போ லெட் அஸ் கன்சிடர் and another axis is a tangent to the ring and it is a perpendicular to its plane. இன்னொரு ஒரு ஆக்சிஸை இமேஜின் பண்ணுங்க. இந்த ஆக்சிஸ் வந்து உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ரிங்குக்கு பெர்பெண்டிகுலரா இருக்கு. அண்ட் ஆல்சோ நம்மளுக்கு ஏற்கனவே இருக்கிற இந்த சென்டர் ஆக்சிஸ் இருக்கு இல்லையா, அதுக்கு ஒரு பேரலா இருக்கு. இப்போ இதை பேஸ் பண்ணி நம்மளுடைய ரிங் வந்து ஒருவேளை ரொட்டேட் ஆனிச்சு அப்படின்னா இப்போ மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா என்னவா இருக்கும் அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கணும். ஸோ இப்போ இது வந்து நம்ம பிக்யூன்னு வச்சுக்கோங்க. இந்த ஆக்சிஸ் வந்து பிக்யூன்னு வச்சுக்கோங்க. சரி, ஆல்ரெடி நம்மளுக்கு இது சென்டர். இப்போ வந்து இந்த டிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா, இந்த டிஸ்டன்ஸை நம்ம என்னென்னு வச்சுக்கலாம், இது வந்து ஆர், அதாவது ரேடியஸ் ஆஃப் த ரிங். இந்த ஆர் அப்படின்றது என்னது அப்படின்னா ரேடியஸ் ஆஃப் த ரிங், ரேடியஸ் ஆஃப் த ரிங். அண்ட் ஆல்சோ இதை வேற என்ன சொல்லலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, distance between two axes. ஓகே, இப்போ இந்த இதுக்கு நம்ம மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா எப்படி கால்குலேட் பண்ணுறது, PQ அப்படின்றதுக்கு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா கால்குலேட் பண்ணணும். ஸோ அதை எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அக்கார்டிங் டு parallel access theorem, இந்த parallel access theorem நம்மளுக்கு என்ன சொல்ல வருதுன்னா, moment of inertia of about any axis that will be equal to sum of the moment of inertia of about center and product of the mass of the whole rigid body and distance square of the distance between the two axes. இது வந்து நம்மளுக்கு parallel access theorem. இதுதான் parallel access theorem, ரைட்டுங்களா? இப்போ நான் வந்து இந்த parallel access theorem வந்து ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கிறேன். ஈக்குவேஷன் 1, ஓகேங்களா? இப்போ இந்த parallel access theorem வந்து நம்ம கான்செப்ட் படி எப்படி மாற்ற போகிறேன் அப்படின்னா, now we are going to find out the moment of inertia of about PQ that will be equal to the moment of inertia of about center இருக்கு இல்லையா, அது வந்து y dash plus mass into d is the distance between the two axes, but distance between the two axes is r, அப்போ mr square. சரி, but we know that ஆல்ரெடி நம்ம என்ன கண்டுபிடிச்சிட்டோம், மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் அபவுட் சென்டர் அது ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டோம். அதாவது ஒய் டேஷ் வந்து என்னன்னு கண்டுபிடிச்சிட்டோம், எம்ஆர் ஸ்கொயர் அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டோம். இந்த இருக்கு பாருங்க, இதுதான் அந்த இது ஈக்குவேஷன் நம்பர் 6. இப்போ இந்த ஈக்குவேஷன் நம்பர் 6 வந்து எம்ஆர் ஸ்கொயர், இதை வந்து நான் வந்து இங்கே 2ன்னு வச்சுக்கிறேன். இப்போ நான் வந்து ரீப்ளேஸ் பண்ணால் என்ன வரும்னா, ஐபிக்யூ இஸ் ஈக்குவல் டு எம்ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஒரு எம்ஆர் ஸ்கொயர். இந்த எம்ஆர் ஸ்கொயர் வந்து செகண்ட் எம்ஆர் ஸ்கொயர் எதனால வருது, நம்மளுக்கு இந்த தியரம்னால வருது. எம்டி ஸ்கொயர் இருக்கு இல்லையா, அதை பேஸ் பண்ணி நான் சொல்கிறேன் எம்ஆர் ஸ்கொயர். அப்போ நம்மளுக்கு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் அபவுட் எனி ஆக்சிஸ் ஐபிக்யூ இஸ் ஈக்குவல் டு 2mr ஸ்கொயர், ரைட்டுங்களா? இதுதான் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. இந்த டான்ஜென்ஷியல் கான்செப்டுக்கு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா சொல்லிட்டேன், ஓகேவா? சரி, இப்போ நம்மளுக்கு நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இதோடைய ரேடியஸ் ஆஃப் கைரேஷன். நம்மளுக்கு எல்லா கான்செப்ட்லேயும் ரேடியஸ் ஆஃப் கைரேஷன் எப்படி இருக்குன்றத பார்த்துடணும். ஸோ அப்போ ரேடியஸ் ஆஃப் கைரேஷன் வந்து என்ன, ரேடியஸ் ஆஃப் கைரேஷன் வந்து I is equal to mk ஸ்கொயர், ஈக்குவேஷன் நம்பர் 4. இப்போ mk ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 2mr ஸ்கொயர். ஸோ கேன்சல் பண்ணிடுங்க. அப்போ k ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 2r ஸ்கொயர். அப்போ k இஸ் ஈக்குவல் டு என்ன வரும்னா √2r. ஸோ இது வந்து இதான் ரேடியஸ் ஆஃப் கைரேஷன்
ஃபார் திஸ் கேஸ். சரிங்களா, ரேடியஸ் ஆஃப் கைரேஷன் ஃபார் திஸ் கேஸ். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது கான்செப்ட் வந்து சி. என்னன்னா, இப்போ நான் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா எப்படி கால்குலேட் பண்ண போறேன்னா, அபவுட் இட்ஸ் டயாமீட்டர். டயாமீட்டரில் எப்படி இருக்குன்றத, மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா எப்படி இருக்குன்றத கண்டுபிடிக்க போகிறேன். அதாவது மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் அ ரிங், மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் அ ரிங் about any diameter. சரிங்களா, இதுக்கு எப்படி இருக்கு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அப்படின்னு இப்போ நம்ம கண்டுபிடிப்போம். அதாவது இங்கே பாருங்க, இந்த மாதிரி இப்போ நான் வந்து ரிங்கு வந்து நான் இப்படி எடுத்துக்கிறேன், இந்த மாதிரி எடுத்துக்கிறேன். அது என்ன அபவுட் இட்ஸ் டயாமீட்டர் அப்படின்னா இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஆக்சஸ். இதுதான் அபவுட் இட்ஸ் டயாமீட்டர். திஸ் இஸ் நாட் அ பெர்பெண்டிகுலர் டு த ரிங். சரிங்களா, இது வந்து பெர்பெண்டிகுலர் டு த ரிங் கிடையாது. இது வந்து என்னது, அபவுட் இட்ஸ் டயாமீட்டர். டயாமீட்டரை பேஸ் பண்ணி இது எப்படி நம்மளுக்கு ரொட்டேட் ஆகுது அப்படின்றது தான் இப்போ நம்ம பார்க்கணும். சரிங்களா, ஸோ இப்படி இருக்கும் பொழுது இந்த மாதிரி ரொட்டேட் ஆனிச்சு அப்படின்னா இதுக்கு வந்து மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா என்ன அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, நம்ம பெர்பெண்டிகுலர் ஆக்சஸ் தியரம் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நம்மளுக்கு பெர்பெண்டிகுலர் ஆக்சஸ் தியரம் எப்படி யூஸ் பண்ணுறது? சரி, இப்போ நம்ம முதல்ல நம்ம என்ன செய்வோம்னா, ரிங் ஒன்றா கன்சிடர் பண்ணிக்குவோம். இந்த மாதிரி ரிங்கை கன்சிடர் பண்ணிக்கோங்க. இது பெர்பெண்டிகுலர் ஆக்சஸ் தியரம் யூஸ் பண்ணுறப்ப கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கவனிச்சுட்டு வாங்க. இப்போ முதல்ல ஒரு ரிங் இருக்குது, இந்த மாதிரி எடுத்துக்கிட்டேன். ரிங் ஒன்றா கன்சிடர் பண்ணிக்கோங்க. சரி, கன்சிடர் பண்ணிவிட்டு இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இதில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அஸ்யூஷுவல் எப்பயும் போல் நீங்கள் வந்து சென்டர் இருக்கு இல்லையா, ஆக்சிஸ், சென்டர் ஆக்சிஸ் ஒய் டேஷ், அதை வந்து இமேஜின் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம அதை பேஸ் பண்ணி தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும். இந்த மாதிரி சென்டர் ஆக்சிஸை இமேஜின் பண்ணிக்கோங்க. இந்த ஆக்சிஸ் வந்து நம்ம என்ன எடுத்துருக்கோம், இது வந்து ஒய் டேஷ். இந்த ஒய் டேஷுக்கு ஆல்ரெடி நாம் என்ன கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா, இதோடைய மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா வந்து ஐ சென்டர் வந்து எம்ஆர் ஸ்கொயர்னு சொல்லியாச்சு. இப்போ நாம் கால்குலேட் பண்ண போகிறது யாருக்கு, இப்போ நாம கால்குலேட் பண்ண போகிறது டயாமீட்டருக்கு. டயாமீட்டர் அப்படின்னு வர்றப்ப நாம இப்படி எடுத்துக்குவோம். இதான டயாமீட்டர், இதான் டயாமீட்டர். சரிங்களா, அப்போ இந்த மாதிரி டயாமீட்டர்னு வர்றப்ப இப்படி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இந்த ஆக்சிஸை நான் என்னென்னு வச்சுக்கிறேன் அப்படின்னா ஏபின்னு வச்சுக்கிறேன். ஏ, இது வந்து பி. ஏன்னா நம்ம கால்குலேட் பண்ண போகிறது இதோடைய பொசிஷனில் ரொட்டேட் ஆகிற மாதிரி தான் கால்குலேட் பண்ண போகிறோம். டயாமீட்டர் இந்த இருக்கு இல்லையா, இதுதான் ஏபி, இது வந்து ஏபி. ஓகேங்களா, ஸோ இப்படி ரொட்டேட் ஆகிற மாதிரி நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். அண்ட் திஸ் இஸ் சென்டர் ஆரிஜின். இப்போ இதுக்கு இன்னொரு இப்போ பெர்பெண்டிகுலர் ஆக்சஸ் தியரம் யூஸ் பண்ணணும் இல்லையா, அப்போ வந்து இதே மாதிரி இன்னொரு ஆக்சஸ் ஒன்று இமேஜின் பண்ணிக்கிறேன். இந்த இருக்கு பாருங்க, இந்த ஆக்சஸ் இப்படி இமேஜின் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு ஆக்சஸை இமேஜின் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலி இப்போ இந்த ரிங்கை நாம் எதில் பிளேஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா பிளேன் லேமினார். இப்போ இது வந்து சிடி ஒன்றும் இல்லை. இந்த ஆக்சிஸ் வந்து நீங்கள் எக்ஸ்ன்னு கன்சிடர் பண்ணிங்கன்னா, இந்த ஆக்சிஸ் வந்து நீங்கள் ஒய்னு கன்சிடர் பண்ணிங்க. சரியா, இந்த எக்ஸுக்கும் ஒய்க்கும் இடையில இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் இருக்குல்ல, இந்த ஆங்கிள் இருக்கு இல்லையா, இந்த ஆங்கிள் வந்து நம்மளுக்கு 90 டிகிரி இருக்கும். இங்கே வந்து 90 டிகிரி இருக்கும். சரிங்களா, அதே எல்லாமே 90 டிகிரி தான் இருக்கும். இந்த இருக்கு இல்லையா, இதுவும் 90 டிகிரி தான். இந்த சென்டர் ஆக்சிஸ்க்கும் இதுக்கும் இடையில உள்ள ஆங்கிள் 90 டிகிரி. ஸோ எல்லாமே 90 டிகிரி தான். நீங்கள் இதை வந்து இசட்னு கன்சிடர் பண்ணிக்கோங்க. இது இசட் ஆக்சிஸ்ன்னு கன்சிடர் பண்ணிக்கோங்க. சரிங்களா, நம்மளுக்கு பெர்பெண்டிகுலர் தியரம் என்ன சொல்ல வருது அப்படின்னா, பெர்பெண்டிகுலர் தியரம் according to perpendicular theorem அது என்ன சொல்ல வருதுன்னா, iz is equal to ix plus iy. இதுதான் perpendicular axis theorem. சரி, இப்போ நம்மளுக்கு டயாமீட்டர் தானே வேணும். இதில் எது டயாமீட்டர் ஆக்சிஸ், இது ஒரு டயாமீட்டர் ஆக்சிஸ் இருக்கு, இது ஒரு டயாமீட்டர் ஆக்சிஸ் இருக்கு, இதுவும் டயாமீட்டர் ஆக்சிஸ். ரெண்டு இருக்கு, ஐஒயும் ஐஎக்ஸும் டயாமீட்டர் ஆக்சிஸ். ஐஇசட் வந்து ஒய் டேஷ். அப்போ நம்ம எப்படி எடுத்துக்கலாம், ஒய் டேஷ் தட் வில் பி ஈக்குவல் டு தி ஐஎக்ஸ், அதாவது ஐஏபி ப்ளஸ் ஐசிடி. அப்போ ஒய் டேஷ் இஸ் ஈக்குவல் டு 2 இன்டூ ஐடி. எப்படி 2 இன்டூ ஐடி போட்டேன்னா, அந்த ஐஏபிக்கு ஒரு ஐடி போடுங்க, ஐசிடிக்கு ஒரு ஐடி போடுங்க. டயாமீட்டர் டீன்றது வந்து டயாமீட்டர். ஓகேங்களா, சரி. இப்போ எனக்கு என்ன வேணும், டயாமீட்டரில் இருக்கக்கூடிய மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா தான் வேணும். அப்போ அந்த 2 கீழே கொண்டு வந்துருங்க. அப்போ ஒய் டேஷ் டிவைடட் பை 2.
IYY டேஷ்ன்றது ஆல்ரெடி நம்ம கால்குலேட் பண்ணி வச்சிருக்கிற இந்த I is equal to mr ஸ்கொயர் இதுதான். அப்போ mr ஸ்கொயர் டிவைடட் பை 2. அப்போ மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் அபவுட் எனி டயமீட்டர் வந்து 1/2 mr ஸ்கொயர். ஸோ இதுதான் நம்மளுக்கு ஆன்சர். சரிங்களா? அப்போ இதோடைய மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா நம்மளுக்கு என்ன வருது? half mr ஸ்கொயர் அபவுட் இட்ஸ் டயமீட்டர். இதே டயமீட்டருக்கு டான்ஜென்ஷியலும் சொல்லலாம். சரிங்களா? அதான் 4th ஒன். ஸோ அப்போ டி வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் அ ரிங் moment of inertia of a ring about a tangent in its plane. இதுக்கு நீங்க வந்து parallel access theorem யூஸ் பண்ணலாம். எப்படின்னா இப்போ நாம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? இந்த மாதிரி ரிங்கை இமேஜின் பண்ணிட்டு அதுக்கு டயமீட்டர் ஆக்சிஸ்க்கு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவை கண்டுபிடிச்சிட்டோம். இப்படி தானே டயமீட்டர் ஆக்சிஸ். ஓகேங்களா? இந்த டயமீட்டர் ஆக்சிஸ் வந்து ஐடி. இதுக்கு என்ன மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா 1/2 mr ஸ்கொயர். 1/2 mr ஸ்கொயர். ஓகேவா? இப்போ நான் வந்து இதுக்கு ஒரு டான்ஜென்ஷியல் ஆக்சிஸ் ஒன்று எடுத்துக்கிறேன். டான்ஜென்ஷியல் ஆக்சிஸ் இப்படி எடுத்துக்கிறேன். இது இந்த மாதிரி ரொட்டேட் ஆகிற மாதிரி ஒரு டான்ஜென்ஷியல் ஆக்சிஸை கன்சிடர் பண்ணிக்கிறேன். ரைட்டுங்களா? டான்ஜென்ஷியல் ஆக்சிஸ். இதை வந்து நான் வந்து இப்போ இது ஏபின்னு கூட வச்சுக்கோங்க. ஏபி அண்ட் திஸ் இஸ் சிடி. இப்போ இது பேரலல் ஆயிடுச்சா இல்லையா? அப்போ இந்த டிஸ்டன்ஸ் வந்து நம்மளுக்கு என்ன வரும்? இதான் ரேடியஸ் ஆர். சரியா? இது வந்து ரேடியஸ் வந்து ஆர். அப்போ அக்கார்டிங் டு பேரலல் ஆக்சஸ் தியரம், அக்கார்டிங் டு பேரலல் ஆக்சஸ் தியரம் I is equal to IC plus MD ஸ்கொயர். இப்போ நான் இதை யூஸ் பண்ண போகிறேன். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் திஸ் கான்செப்ட் I diameter is equal to I of about CD plus M into D ஸ்கொயர். Dன்றது distance between the two axes. இங்கே வந்து R ஸ்கொயர். ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா நான் மாற்றி எழுதியிருக்கேன். அதாவது எப்படின்னா நாம கால்குலேட் பண்ண வேண்டியது ஐசிடி அபவுட் எனி ஆக்சிஸ் இஸ் ஈக்குவல் டு ஐ சென்டர்ன்றதா டயமீட்டர் பிளஸ் எம்ஆர் ஸ்கொயர். அப்போ ஐசிடி இஸ் ஈக்குவல் டு ஐ டயமீட்டர் ஆல்ரெடி நம்ம என்னது half mr ஸ்கொயர் கண்டுபிடிச்சோம் இல்லையா? பிளஸ் ஒரு mr ஸ்கொயர். அப்போ ஐசிடி இஸ் ஈக்குவல் டு இதை நம்ம சால்வ் பண்ணோம்னா 3 + 1 2 + 1 3/2 mr ஸ்கொயர். 3/2 mr ஸ்கொயர். ஓகேங்களா? ஸோ அப்போ இதோடைய வேல்யூ வந்து 3/2 mr ஸ்கொயர். அப்போ இப்போ என்ன ரேடியஸ் ஆஃப் கைரேஷன் இருக்கும்? ரேடியஸ் ஆஃப் கைரேஷன் I is equal to mk ஸ்கொயர். அப்போ 3/2 mr ஸ்கொயர் is equal to mk ஸ்கொயர். அப்போ கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா k ஸ்கொயர் is equal to 3/2 r ஸ்கொயர். அப்போ k is equal to என்ன வரும்? √3/2 r. This is a radius of gyration for this case. ஓகேவா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நம்ம வந்து மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் அபவுட் ரிங்கோடைய எல்லா பேட்டர்னுக்கு உண்டான மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவை நான் கால்குலேட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வீடியோ பார்ட்டில் நான் வந்து உங்களுக்கு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் யூனிஃபார்ம் சர்க்குலர் டிஸ்க் எப்படின்றத பார்ப்போம். தேங்க்யூ.